வியூஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிள் அண்ட் எலிகென்ட்டான டிவி மேக்கப். ஸோ டிவிக்கெலாம் எப்படி வந்து அந்த ஒரு லைட்டிங்க்கு மேக்கப் போடுவோம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதோட மேக்கப் ப்ராடக்ட்டே டிஃபர் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நான் டெர்மா கலர் கிரைலன் பிராண்டுது. ஸோ இந்த ஒரு பிராண்டை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகென்ட்டான டிவி மேக்கப் போடுறது எப்படி அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். ஸோ ஹெவியாக இல்லை, ஆனால் ஹெவியாக இருக்கும். ஸோ அது எப்படி? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையான ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் வேணும். ஓகே, ஸோ ஒரு ஸ்பாஞ்ச் அண்ட் ஒரு பவுடர் பஃப். ஸோ இதர் பவுடர் பஃப் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த கபூக்கி ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி வந்து கிரைலன் பிராண்டது வந்து டெர்மா கலர். ஸோ இந்த நல்லா மேக்கப் ஒட்டிகிட்டு இருக்குது. ஸோ அதனால் நெவர் மைண்ட். ஸோ டெர்மா கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரைலன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டோரில் போனீங்கனாலே உங்களுக்கு தேவையான ஷேட் எது அப்படிங்கிறத அவங்களே டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா D5. ஸோ ஷேட் நம்பர் D5. ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஜஸ்ட் கிளென்ஸ் பண்ணதோடு இருக்கேன். ஸோ ஒரு டோனர் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு ஆரம்பிக்கலாம், இல்லை டைரெக்டாக கூட இதை போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இருந்தாலும் ப்ரைமர் அப்ளை பண்ணால் அந்த ஒரு கேக்கி மேக்கப்கான அந்த ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு அண்டர் ஐஸில் கொஞ்சம் கேக்கியாக ஃபார்ம் ஆகலை, கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் முதல்ல நம்ம எடுத்தோன்னே ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். லாக்மே அப்சல்யூட் ப்ரைமர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரைமருக்கு நான் இன்னும் பெரிய டெஸ்டிங்லாம் பண்ணதில்லை. ஸோ எந்தெந்த ப்ரைமர் யூஸ் பண்ணணும் பண்ண வேணாம்லாம். ஸோ மேபி நான் அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ கூட நான் அப்புறமா தரேன். பேசிக்கலி ப்ரைமர் அப்படின்னாலே ஒரு ஃபர்ஸ்ட் கோட் நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பெயிண்டிங்க்கெல்லாம் வந்து ப்ரைமர் அடிப்போமா, அதே மாதிரி தான் இது. நம்மளோட மேக்கப் வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்மளோட ஸ்கின்னில் வந்து செட் ஆகிறதுக்கு, அந்த ஒரு பிளெண்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு ப்ரைமர் வந்து போடுறோம். பட் இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் அந்த ரிங்கிள்ஸ் இருக்கிற இடம், இல்லைனா கொஞ்சம் அந்த பிம்பிள்ஸோட அந்த மார்க்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பம்பியாக தெரியும், இல்லைனா கேக்கியாக தெரியும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் கண்டிப்பாக ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். தட்ஸ் ஆல். ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு ஃபேஸ்லேயே நான் ஹாஃப் சைட் ஃபஸ்ட்டு போடுறேன், அதுக்கப்புறமா இன்னொரு ஹாஃப் சைட் நான் போடுறேன் மேக்கப். அப்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு டிவி மேக்கப் வந்து எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும்னு. பட் ஆனால் ஹெவி வந்து ரெண்டு பக்கமும் போடுற வரைக்கும் தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஸ்பாஞ்சை வந்து டேம்ப் பண்ணிக்கலாம். ஸோ ஈரத்தில் நினச்சி ஸோ எக்ஸஸான அந்த ஒரு வாட்டரை வந்து நான் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டேம்ப் ஸ்பாஞ்ச் தான் எப்போவுமே யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு D5 ஷேட் இருக்கு இல்லையா, ஸோ இதை எடுத்துக்கிறேன். ஓகே, டேம் ஸ்பாஞ்சில் கொஞ்சமாக எடுங்க. இந்த ஒரு 30 கிராம் பாக்ஸ் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட வரும் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணால். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு 3 மந்த்ஸ் கூட வரும். ஸோ அவ்வளோதான், கொஞ்சமாக தொட்டுட்டேன். ஸோ ரொம்ப மைல்டாக வந்து டேப் பண்ணுங்கள். ஹாஃப் சைடு, ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ் மட்டும் நான் இன்றைக்கி போட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இது எவ்வளோ இன்டென்ஸான ஒரு மேக்கப்னு உங்களுக்கு தெரியும். கன்சீலர்லாம் இன்றைக்கி நான் போடல, ஜஸ்ட் இதை மட்டுமே தான் யூஸ் பண்ணுறேன். இஃப் யூ விஷ் நீங்கள் கன்சீலர் போட்டுக்கலாம், கலர் கரெக்டர்ஸ் போட்டுக்கலாம். கலர் கரெக்டர்ஸ்னால் என்ன, கன்சீலர்ஸ்னால் என்ன, அது என்ன மாதிரி ஸ்கின்னுக்கு எவ்வளோ முக்கியம், இதெல்லாம் நீங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. மேபி என்னோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். எனக்கு டைரெக்டாக மேக்கப்புக்கு போய்டுறது மோஸ்ட்லி பிடிக்கும். அதனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். பட் லேட்டர் ஆன் கலர் கரெக்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்னா கூட நான் சொல்கிறேன். ஸோ இப்போவே உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன சேஞ்ச் உங்களுக்கு. பட் டெஃபினட்டாக வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க போர்ஸ் வந்து பயங்கரமாக க்ளோஸ் ஆகும். அதனால் மேக்கப்பை ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. வாய்க்கு ஒரு பேஸாக இருக்குமேன்னு போடுறேன், பட் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்னடா இது இவ்வளோ கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நம்ம ஸ்கின் டோன்லேருந்து நடிக்க வேணாம், இது அவங்க கொடுக்குற கலர் தான். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்குக்கு கொஞ்சம் மைல்டாக தான் கொடுப்பேன். அவ்வளோதான், என்னோடய பேஸ் மேக்கப் ரெடி. ஸோ என்னோடய கான்டூரிங்க்கு வந்துடலாம். தட்ஸ் ஆல். நான் இவ்வளோ தான் போடுவேன். ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த சைடு இருக்கிறதுக்கும் இந்த சைடு இருக்கிறதுக்கும், ஸோ நார்மல் நம்மளோட ஒரு கன்சீலர் போட்டு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு பண்ணுற அந்த ஒரு நார்மல் மேக்கப்புக்கும் டெய்லி வேர் மேக்கப்புக்கும் இந்த டிவி மேக்கப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். டோட்டலி நம்மளோட அந்த ஒரு டார்க் பேச்சஸ், இல்லைனா இரெகுலர் ஸ்கின் டோன், இல்லைனா பிம்பிள் மார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்லை உங்களோட அந்த அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ளாஷ் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு எல்லாத்தையுமே மறைச்சி கொடுத்துரும். ஸோ இப்போ அவ்வளோதான் பார்த்தாச்சு. நான் அடுத்த சைடும் போட்டுக்கிறேன்.
இப்படி போட்டால் தான் உங்களுக்கு ரொம்ப நேரம் அந்த ஒரு லைட்ஸில் நிற்கும்போது உங்களுக்கு வேர்வை வந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி கிளைமேட்டில் நீங்கள் நின்றுட்டு இருந்தாலும் சரி, மேக்கப் அடிக்கடி ரீடச் பண்ண வேணாம். ஜஸ்ட் பவுடர் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். நார்மல் மேக்கப் போட்டால் அது நம்ம வேர்வையோட வேர்வையாக மோஸ்ட்லி வளைஞ்சிரும். அண்ட் டிவி லைட்டுக்கு இந்த ஒரு மேக்கப் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். மேபி இப்போ கொஞ்சம் ரொம்ப வந்து பிரைட்டாக தெரியலாம். நீங்கள் லோ நெக் போடுறீங்க, சாரீ போடுறீங்க அப்படின்னா, கவுன்ஸ் எதாவது போடுறீங்க, ஒயிட் நெக் கவுன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நெக்குக்கு இது என்ன போடுறீங்களோ அதே அப்படியே நீங்கள் நெக் போடலாம். அப்படி இல்லைனா இதுக்கு மேட்ச் ஆகிற லிக்விட் ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் நம்ம எதாவது வச்சுருக்கோம் இல்லையா, மேபெலின் இல்லை வேறு எதாவது பிராண்ட், லாக்மே, ஸோ அதை கூட டப்புன்னு வந்து ஒரு மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுடலாம் எந்த கலர் மேட்ச் ஆகுது. பட் கண்டிப்பாக ஃபேஸ்க்கு போட்டுட்டு நெக்குக்கு போடலன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் கைக்கு கூட போடுவோம். பட் இது ஹெவி மேக்கப் தான், யாரால் கேரி பண்ண முடியுமோ அவங்க மட்டுமே போடுறது பெட்டர். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ வந்து கான்டோரிங் பண்ணிடலாம். கான்டோரிங்கில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், D14 ஷேட் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஸோ இது வந்து D12. ஸோ காலியாகிற வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு. காலியாக ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் ஒரு சின்ன டேப் போதும், அவ்வளோதான். ரொம்ப மாதத்துக்கு வரும் இது, சின்ன டப்பா தான். ஓகே, எங்கே நான் வைக்கிறேன்னா ஜஸ்ட் கொஞ்சமாக அந்த நோஸோட சைடில், பிரிட்ஜ் இல்லாமல் அந்த சைட் பேஸில் கொஞ்சமாக டேப் பண்ணிக்கோங்க. அப்புறமா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா இங்கே உங்களுக்கு தூரமாக இருந்து வச்சு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த கட்டு கரெக்டாக இருக்குமா, இது வரைக்கும் போதும். இந்த ஐயோட இந்த பாட்டை தாண்டி இங்கே வர வேணாம். அதே மாதிரி இந்த பக்கமும். ஓகே, ஆக்சுவலி இன்னும் டார்க்காக ஒரு பிளாக் கலரில் தெரியும். இது மைல்டாக தான் இருக்குது. அண்ட் சின் கட், மோஸ்ட்லி வந்து சின் கட்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது இங்கே. ஸோ நம்மளோட இந்த இடத்துக்கு பின்னாடி சின் கட் கொடுக்குறதோட இம்பார்ட்டன்ஸ் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நம்மளோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது தெரியாமல் போயிடும். கழுத்தோடு வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து அப்படி ஓவர்லேப் ஆகிடும். ஸோ எந்த இடத்துல நம்மளோட இந்த ஜா போன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியாமலே போயிடும். ஸோ இப்போதைக்கு நான் மைல்டாக டேப் பண்ணிக்கிறேன். தெரியுதா? ஓகே ஓகே ஓகே, தட்ஸ் ஆல். மூடிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லி பிளெண்ட் 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 பிளெண்ட். ஸோ ஃபஸ்ட் நோஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்பலாம் கலர்ஸ்லாம் வேணவே வேணாம். இந்த மாதிரி கம்ப்ளீட் ஃபேஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக மேக்கப் போட்டுட்டோம்னாலே இந்த ஒரு க்ரைலன் பிராண்டோட அந்த பேஸ் மேக்கப் நம்ம ரொம்ப வந்து பிங்க் கலர், ரெட் கலர் இப்படிலாம் எதுவுமே போட வேணாம். ரொம்ப லைட்டாக நம்மளோட ஐ மேக்கப் அண்ட் லிப் மேக்கப் கொடுத்தாலே எலிகண்ட்டாக தெரியும். சொல்லப்போனால் டிவி வழியாக பார்க்கும்போது நம்மளுக்கு மேக்கப் போடாத லுக்கே இது கொடுக்கும். நோஸ் அப்புறமா நம்ம சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் பிளெண்ட் ஆகிருக்கு அந்த ப்ரௌன் ஷேட்ஸ். ஓகே, நான் சில பேர் வந்து அந்த ஷேடும் இந்த ஷேடும் பிளெண்ட் ஆகிடுமே, ஸோ ஃபஸ்ட்டு போட்ட பேஸ் ஷேடும் இந்த ஒரு கான்டூரிங் ஷேடும் பிளெண்ட் ஆகிடுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபிக்ஸிங் பவுடர் வச்சு கான்டூர் பண்ணுற இடத்துலலாம் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம். ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் இல்லைனா ஃபிக்ஸிங் பவுடர் க்ரைலன் பிராண்டே கொடுப்பாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க. நியூட்ரல் பவுடர்னு சொல்லுவாங்க. எக்ஸஸ் எல்லாத்தையும் கொட்டிட்டு ஜஸ்ட் கொஞ்சம் டெஃபினட்டாக. ஆனால் நீங்கள் ஃபிக்ஸிங் பவுடர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்வெட் ப்ரூஃபாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலைன்னா அப்படியே ரொம்ப ஹெவியாக ஏதோ ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் முகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மறுபடியும் நான் D5 எடுத்து ஜஸ்ட் ஒரு லைன் நோஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியறதுக்காக. தட்ஸ் ஆல், ஃபினிஷ். ஐ மேக்கப்புக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஐப்ரோஸை வந்து செட் பண்ணிக்கலாம். ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிட்டேன். அவுட்லைன் முதல்ல வரைஞ்சிக்கலாம், அப்புறமா ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேச்சுரலாக இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய ப்ரஷ் வச்சே மைல்டாக நம்ம ப்ரஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஒரு ஐப்ரோ க்ரூமர் அந்த ஒரு கோம்பு வச்சு கோம் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பியூட்டி பேலட்டில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப சட்டிலான ஷேட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த சட்டிலான ஷேட்ஸ்லேருந்து நான் எது யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த ஒரு ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் அதை நான் லைட்டாக டேப் பண்ணி
கண்ணோட என்டையர் ஏரியாவில் நான் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன் மைல்டாக. ரொம்ப ஹெவியாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது நம்மளுக்கு இர்ரெகுலரான அந்த ஒரு ஸ்கின் கலர் இருந்தால் கூட இது ஒரு பேஸாக இருக்கும். ஸோ அந்த இடம் போகிற ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃபவுண்டேஷன் ஷேடுக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஒரு கலர் நான் அப்ளை பண்ணிட்டேன். சாஃப்டாக ஒரு க்ளோயியாக இருக்கிற ஒரு ஷேட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ஷேட் தான். அவுட்டர் க்ரீஸ்லேருந்து இன்னர் க்ரீஸ் வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. ஸோ அடுத்ததான் அதை விட கொஞ்சம் டார்க்கர் ஷேட் வந்து நான் இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் கொடுத்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை விட கொஞ்சம் அடுத்த ஷேட் அப்படின்னு பார்த்தா நான் டார்க்கர் ஷேட்ஸ் வந்து இது எல்லாமே இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். அவுட்டர் எண்ட் அண்ட் இன்னர் எண்டில் போட்டுட்டு நான் அப்புறமா லைட்டாக பிளெண்ட் பண்ண போகிறேன். நம்மளோட ப்ரோ போனு கீழே உள்ள இடம் வந்து ஹைலைட் பண்ணணும். டைரெக்டாக நம்ம ஐலைனர் ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸோ இந்த சைட் போட்ட மாதிரியே ஒரு சிம்பிளாக இந்த சைடு ஒரு ஜஸ்ட் ஒரு விங் வந்து இழுத்து விட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபைனல் ஸ்டெப் காஜல் அண்ட் மஸ்காரா. உங்களுக்கு போட தெரிலனா ஜஸ்ட் சின்னதாக உங்கள் கையை வச்சு உங்கள் லிட்டை லைட்டாக தூக்கிட்டு தட்ஸ் ஆல். அண்ட் இப்போ கொஞ்சமாக அந்த ரேர் எண்டில் மட்டும் கொஞ்சம் கீழே, அதாவது நம்மளோட ஐ லேஷஸ்க்கு கீழேயும் கொஞ்சம் ஸ்மட்ச் பண்ணுற பர்பஸ்க்காக நான் காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மைல்டாக ஸ்மட்ச் பண்ணுங்கள். ஐலேஷ் கர்லர் யூஸ் பண்ணி நம்மளோட ஐலேஷஸை கர்ல் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு 3 தடவை கர்ல் பண்ணுறது பெட்டர். ஸோ எட்ஜில், அதுக்கப்புறமா மிடில் பார்ட், அதுக்கப்புறமா அந்த நுனியில் இருக்கக்கூடிய அந்த முடிகள். ஸோ 3 தடவை நீங்கள் கர்ல் பண்ணிங்கன்னா நல்லது. பாருங்கள், எட்ஜ், மிடில் அண்ட் த ரேர் எண்ட். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு நல்ல வால்யூமஸ்ஸாக தெரியும். ரொம்ப ஹெவியாக போட வேணாம். ஸோ மஸ்காரா போட்ட மாதிரியும் இருக்கட்டும், போடாத மாதிரியும் இருக்கட்டும். கீழே வந்து ஜஸ்ட் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற இந்த டிப்பில் இருக்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பாஞ்சில் தொடச்சிட்டு ஓகே அந்த முனையை வச்சு போடலாம். அது போதும். ஸோ இந்த 3 கலரையுமே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிங்க் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணல. ஸோ மைல்டாக இந்த லைட் பிங்க் கலர், தட்ஸ் ஆல். இது போதும் இன்றைக்கி. அண்ட் அடுத்ததாக கான்டூரிங் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் இட்ஸ் பெட்டர் டு டூ த கான்டூரிங் அகெயின். மைல்டாகவே பண்ணுங்கள். கான்டூரிங் வந்து உங்களோட ஒரிஜினல் ஃபேஸே அப்படி கான்டூர் ஆகிருக்கிற மாதிரி காட்டணுன்னா ரொம்ப மைல்டாக கான்டூரிங் பண்ணுங்கள். இல்லை நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத ரொம்ப விசிபிளாக தெரிய வேணாம். இங்கேயும் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலி த ஹைலைட்டர் கலர். ஓகே, இதில் ஏதாவது அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் blend it out, so it will get even ஆகிடும். That's all. This is enough. So outline போட மறந்துடாதீங்க. நம்மளோட மேக்கப் முடிஞ்சிருச்சு. தட்ஸ் ஆல். யூ ஆர் ரெடி டு கோ. ஸோ இந்த சட்டிலான எட் எலிகண்டான டிவி மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி ஒவ்வொரு அட்டகாசமான வீடியோவும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர். பை.